guys, welcome to Playing Channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Blade unboxing. வாங்க சேனலுக்குள்ள போயிடுவோம். நம்ம Blade Kingsல தான் வாங்கியிருக்கோம். பாத்தீங்கன்னா தெரியும். சூப்பரான பேக்கேஜ், நல்லா இருந்துச்சு. நான் ஏற்கனவே பிரிச்சுட்டேன் பண்ணது. லான்ச்சர் லைட்டா ஓபன் பண்ணியிருக்கு பாருங்க. நம்மளோட Blade வந்துருச்சு. The Leon Crest and Grand Dragon. வாங்க நம்ம எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் Grand Dragon ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். நான் Blade Xக்கு ரொம்ப புதுசு மாட்டியாச்சு. லியான் கிரஸ்ட் அதே மாதிரி மாட்டிடுவோம். பார்த்தீங்கன்னா தெரியும். மாட்டியாச்சு லியான் கிரஸ்டும். எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஒரு திக்கஸ்ட் லேயரோட இது இருந்தால் போதுங்களான்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அது மாதிரியே அட்டாக் டைப் Blade Grand Dragon செம்மையாக இருக்குது ரெண்டுமே. வாங்க ரெண்டையும் விட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ரெண்டையும் விட்டு பார்த்து அப்புறம் பேட்டில் வைப்போம். ஃபஸ்ட்டு Grand Dragon விடுவோம். அதோட அட்டாக் டைப் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். எப்படி இருக்கு நீங்களே பாருங்க. ஒரு அட்டாக் டைப்னா இதான். இது மீட்டியர் டிராகன் மாதிரி ஸ்டாண்டிங் பொசிஷன் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அது கொடுக்குறா இல்லையான்னு பார்ப்போம். ஸ்டாண்டிங் பொசிஷனாக எல்ட்ராக தான் இதுவும் கொடுக்குமா? கொடுக்கல. வாங்க திருப்பி லான்ச் பண்ணி இது ஸ்டாண்டிங் பொசிஷன் கொடுக்குதான்னு பார்ப்போம். ஸ்டாண்டிங் பொசிஷன் தான். அந்த டிப்பு அட்டாக் டைப் டிப்பே கொஞ்சம் ஸ்டாண்டிங் பொசிஷன் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் நான் இது பண்ணேன். இப்போ கொடுக்குதா ஸ்டாண்டிங் பொசிஷன் Grand Dragon கொடுத்துருச்சு. Grand Dragonோட ஸ்டாண்டிங் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்களே பாருங்கள், அப்படியே இந்த ஸ்டேடியத்தில் நிற்கிற மாதிரியே இருக்குது. வாங்க அடுத்தது நம்ம திக்கஸ்ட் லேயர் Bladeஆன லியானை விட்டு பார்த்துருவோம். அதாவது லியான் கிரஸ்ட். லியானாவே எனக்கு கியோயா தான் நான் வரோம். வாங்க விட்டு பார்த்துருவோம். சொல்லியாடி ஸ்டேடியமே இப்போ அதிருது, வைப்ரேட் ஆகுது அந்த டிஃபென்ஸ் மோடால். செமையாக இருக்குது பாருங்க. எவா ஸ்டேடியமே இதுவாகுது, காற்று வருதா? வருது. சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம Grand Dragonக்கும் லியான் கிரஸ்ட்டுக்கும் போட்டி வச்சு பார்த்துருவோமா? நம்ம ஃபஸ்ட்டு லியான் கிரஸ்ட் தான். ஃபஸ்ட்டு நம்ம லியான் கிரஸ்ட்டை விட்டுருவோம். லான்ச்சர் ரொம்ப குவாலிட்டியாக தான் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. டக்கர் டாமியோட பாடி என்ன ஸ்பீடு பாருங்க. சும்மா லியானை குழந்தை கட்டிக்கிட்டு இருக்கு. ஆனால் தோத்தது லியான் கிரஸ்ட், ஜெயிச்சது Grand Dragon. செமையான போட்டி. ஃபஸ்ட் பாயிண்ட் எடுத்தது Grand Dragon தான். யார் 3 பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்க தான் Blade Xோட சாம்பியன், அதாவது பிளேயிங் சேனலோட சாம்பியன்ஸ். வாங்க ஃபஸ்ட் இப்போ Grand Dragon ஃபஸ்ட்டு விட்டுருவோம். தேடி சொல்லியாடி இப்போ லியான் பாடி
ப்ரோ இஸ் அவுட் ஆஃப் த ஸ்டேடியம். ஆர்சிபி அவுட் ஆஃப் த ஸ்டேடியம் மாதிரி கிராண்ட் டிராகர் போயிடுச்சு போ. ரெண்டுமே 1 பாயிண்ட்ஸில் இருக்குது. கிராண்ட் டிராகரா லியான் கிரஸ்டாக பார்க்க போகிறோம். இப்போ லியான் கிரஸ்டா ஃபஸ்ட்டு விட்டுருவோம். சொல்லி அடி சொல்லி போடு, அப்படி போடு. பாயிண்ட்ஸ் எடுத்துருச்சு கிராண்ட் டிராகர். இப்போ கிராண்ட் டிராகர் ஃபர்ஸ்ட் விடலாம். அட்டாக் டைப் வேணும்னா அட்டாக் டைப் எழுதணும். அவுட். கிராண்ட் டிராகரை ஃபர்ஸ்ட் விட்டு அது அவுட் ஆகிட்டே இருக்கு. ரெண்டுமே 2 பாயிண்ட்ஸில் இருக்குது. யார் ஜெயிக்க போகிறா ரொம்ப ஆவலோடு இருக்கேன். யார் சாம்பியன் ஆஃப் பிளேயிங் சேனல் எக்ஸ். ஆடிப்போடு திறமையாக காடிட்டு டேக்க பிடிச்சிச்சு. இந்த சாம்பியன்ஸில் த சாம்பியன் ஆஃப் பிளேட் எக்ஸ் இஸ் லியான் கிரஸ்ட். டிஃபென்ஸ் தான் பெஸ்ட்டுன்னு காமிச்சிருச்சு. உங்களுக்கு இன்னும் இதே மாதிரி வீடியோ வேணுமா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.